கல்கி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ராகு காலம், யமகண்டம், நேரம், குளிகை காலம் எப்படி வந்தது என்பதை பற்றி காணலாம். நவக்கிரகங்களில் ராகு, கேது கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ராகு கேதுக்கென்று ஒரு நாள் ஒதுக்க முடியாததால் ஒவ்வொரு நாளும் அந்த கிரகங்களுக்கு என ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ராகு நேரம் ராகு காலம் என்றும், கேது நேரம் யமகண்டம் என்றும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராகு கால நேரம் தினமும் நிழல் கிரகமான ராகுவால் ஆளப்படக்கூடிய குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்தை ராகு காலம் என அழைக்கப்படுகிறது. இது கெட்ட நேரமாக கொள்ளப்படுவதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வையும் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். ராகு காலத்தை நினைவில் வைத்து கொள்ளும் வழி. ராகு காலம் முதலில் ஆரம்பிப்பது திங்கட்கிழமையாகும். திங்கட்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 வரை. சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 வரை. புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. வியாழக்கிழமை மதியம் 1:30 மணி முதல் 3 வரை. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 வரை. திருநாள் சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமாகுமா என்ற சொற்றொடரை மனப்பாடம் செய்து கொண்டால் திருநாள் என்பது முதல் எழுத்து தி. திங்கட்கிழமை இப்படியே மற்ற கிழமைகள். இப்போது யமகண்டத்தை பற்றி காணலாம். யமகண்டம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் வருகிறது. இந்த யமகண்ட நேரமும் கெட்ட நேரமாக கருதப்படுகிறது. இது யமனுக்கு ஏற்ற நேரமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் புதல்வன் யமன் என்பதால் யமகண்ட நேரத்தை முதலில் வியாழக்கிழமையில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே நாட்கள் பின்னோக்கி புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி என நினைவில் வைத்து கொண்டு நேரத்தை வரிசையாக நினைவில் வைத்து கொள்ளலாம். யமகண்ட நேரம் வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 வரை. புதன்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 வரை. செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 வரை. திங்கட்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 வரை. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சனிக்கிழமை மதியம் 1:30 மணி முதல் 3 வரை. வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம் எனப்படும் ராகு காலம், யமகண்ட நேரங்களில் சுப செயல்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இப்போது குளிகை காலம் பற்றி காண்போம். குளிகன் என்றழைக்கப்படுபவர் சனி பகவானின் மைந்தன். இவரை குறிக்கும் காலம்தான் குளிகை காலம். குளிகை காலம் தினமும் 1.5 மணி நேரம் சற்று கெட்ட நேரமாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும் முற்று பெறாமல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடக்கும் என கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த நேரங்களில் திருமணம் போன்ற முக்கிய சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். ஆனால் நகை வாங்குதல், தங்கம், வெள்ளி வாங்கும் செயல்கள் இந்த நேரங்களில் செய்தால் நம்மிடம் நிறைய செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. குளிகை நேரம் சனியின் மைந்தன் குளிகன் என்பதால் இதனை சனிக்கிழமையிலிருந்து பின்னோக்கி கணக்கிடுங்கள். சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 வரை. வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வியாழக்கிழமை காலை 9 மணி முதல்
10:30 வரை. புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 வரை. செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. திங்கட்கிழமை மதியம் 1:30 மணி முதல் 3 வரை. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை.